அருணாச்சல பிரதேசத்துல சீனா பார்டருக்கு பக்கத்துல சுபன்சிரி ஆற்றின் மேல ஒரு பெரிய நீர்மின் திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட குழு அனுமதிக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இது ஓஜூ நீர்மின் திட்டம், கரெக்டா? ஆமா, ஓஜு நீர்மின் திட்டம் 2220 மெகாவாட் திறன் கொண்டது. சுபன்சிரி ஆறு பிரம்மபுத்திராவோட ஒரு முக்கியமான துணை நதி. இந்த திட்டம் ரன் ஆஃப் த ரிவர் வகைன்னு சொல்றாங்க. ரன் ஆஃப் த ரிவர்னா? அதாவது பெரிய அணை கட்டி தண்ணிய தேக்காம ஆற்றோட இயற்கையான ஓட்டத்தை வச்சே மின்சாரம் எடுக்கிறது. ஆனாலும் கரண்ட் தேவை அதிகமா இருக்கிற நேரத்துல சப்ளை பண்றதுக்காக ஓரளவுக்கு தண்ணிய தேக்கிற வசதியும் இருக்கும்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய திட்டம்? இதுல என்னெல்லாம் இருக்கும்? இது ரொம்ப பெரிய திட்டம். இதுல சுமார் 100 மீட்டர் உயரத்துக்கு ஒரு கான்கிரீட் அணை, அப்புறம் 14 கிலோமீட்டருக்கு மேல நீளத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை வழியா தண்ணிய கொண்டு போய் நிலத்துக்கு அடியில ஒரு பவர் ஸ்டேஷன் கட்டுவாங்க. ஓஹோ! இதோட மதிப்பீடே கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய். வருஷத்துக்கு 8400 மில்லியன் யூனிட் கரண்ட் உற்பத்தி பண்ணும்னு எதிர்பார்க்கறாங்க. சுபன்சிரி ஆத்து மேல கட்டப்போற பல அணைகள்ல இதுதான் பெருசு. இவ்ளோ பெரிய திட்டம், அதுவும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த எல்லைக்கு பக்கத்துல வர்றத பத்தி என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கு? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஒரு பக்கம் பார்த்தா நாட்டுக்கு வளர்ந்து வர எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய இது மாதிரி பெரிய திட்டங்கள் தேவைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆமா, சுற்றுச்சூழல் பாதிப்பு. கரெக்ட். இமயமலை பகுதி சூழலியல் ரீதியா ரொம்ப நாசுக்கானது. இவ்ளோ பெரிய அணை கட்டுனா ஆத்தோட சூழல் அமைப்பு, அங்க வாழற உயிரினங்கள், அப்புறம் கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாநிலங்கள், அசாம் மாதிரியான மாநிலங்கள், அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருங்கிற கவலைகளும் ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த வளர்ச்சி தேவைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலை கண்டுபிடிக்கிறது தான் இங்க பெரிய சவால்.